இந்த கோயில் சேலம் கோரிமேட்டில் இருக்குது. கலெக்டர் பங்களாவுக்கு ஆப்போசிட்டில் 135 வருஷமாக அந்த கோயில் இருக்குது. ஆடி மாதம் 1ஆம் தேதி ஆனால் இதுக்கு பண்டிகை. முதல் நாள் பூச்சாட்டுற மாதிரி ஆடி மாதம் 1ஆம் தேதி பண்டிகை. ஆடி 18 கோயில் விசேஷம் எல்லாமே. ஊரில் எல்லாமே கிடா வெட்டுறது பொங்க வைக்கிறது எல்லாமே ஆடி 18. ஆடி 1 அன்னைக்கு நைட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க. நைட்டு 12 மணிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்புறம் 9 வகையான அபிஷேகம் எல்லாமே இருப்பில் நடக்கும். அப்புறம் ஆடி 18க்கு ஆடி 18க்கும் அதே மாதிரி நைட்டு 12 மணிக்கு அபிஷேகம் நடக்கும். படையல் பார்க்குறப்ப ஆடி 1ஆம் தேதியும் படையல் உண்டு, ஆடி 18க்கும் கும்ப படையல் உண்டு. கோயிலில் பூட்டு போகிறது தான் விசேஷம். அதாவது யார் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் கோயில் பார்க்குறப்ப பூட்டு வேணந்து முன்னாடியே பூட்டு வேணந்து இங்கே சாமிகிட்ட வச்சு படைச்சி பூட்டு போடுவாங்க. பூட்டு போட்டால் 1 மாதத்தில் ஆன வேண்டுதலையும் இருக்குது, 1 வாரத்தில் ஆன வேண்டுதலையும் இருக்குது, காலையில் பூட்டு போட்டு சாயங்காலம் கழித்தின வேண்டுதலையும் கூட இருக்குது. எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இங்கே கிட்டத்தட்ட வரும்போது இந்த கோயில் சுற்றியுமே நிறைய பூட்டு விஷயம்லாம் இருப்பில் இருக்குது. அவங்களுடைய வேண்டுதல் வெளியூர்லேருந்து வராங்க, வெளிநாட்டிலேருந்தும் வராங்க, எங்கெங்கேருந்தெல்லாம் இங்கே அந்த கோயிலுக்கு பூட்டு போட்டு போகிறாங்க. யார் பூட்டு வாங்கி போட்டாலும் அவங்க எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் இங்கே பூட்டு வாங்கி போடுறது கண்டிப்பாக நடக்குது. கோரிக்கை இந்த மாதிரி விஷயம் இல்லை. பேர் காயத்ரிங்க. நாங்கள் இந்த சேலம் மாவட்டத்தில் தான் குடியிருக்கிறோம். அதாவது கோரிமேடு போகிற வழியில் கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்டில் இந்த பூட்டு முனிப்பன் கோயிலுங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குதுங்க. அது 100க்கும் மேற்பட்டு சிறப்பம்சமாக அது செயல்பட்டு இருக்குது அந்த கோயிலில். அதனுடைய சிறப்பம்சங்களும் விசேஷங்களும் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோயிலுடைய பெரிய சிறப்பம்சம் என்னன்னா, ஆடி 1க்கு இதுக்கு சிறப்பான படையல் போட்டு விருந்து போடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க இந்த திருவிழாவை. ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பக்தர்கள் இந்த ஐடி சுற்றி இருக்கிறவங்க, இந்த காலேஜ் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே, பொதுமக்களும் நிறைய வெளிநாடு வெளியூர் இந்த கோயிலுக்கு பூட்டு வாங்கி போடுறது சிறப்பு அம்சங்க. அவங்களுடைய பக்தர்களுடைய கோரிக்கையை வச்சு, அவங்க வேண்டுதலை வச்சு நினைச்சு அவங்க இந்த பூட்டை வாங்கி இந்த கோயிலில் பூஜை பண்ணிட்டு அவங்களுடைய வேண்டுதலை இங்கே வச்சுட்டு போறாங்க கோரிக்கையை. அந்த கோரிக்கை பார்த்தீங்கன்னா மிக விரைவில் அவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வெற்றி அடைஞ்சிருக்குது. சரிங்களா? அந்த வெற்றி அடைஞ்சிக்கணும்னா அந்த சிறப்பம்சம் என்னன்னா, பூட்டு வாங்கி அவங்க பூட்டுறது அவங்க கோரிக்கை நிறைவேறினதுக்கு அப்புறம் அந்த பூட்டை அந்த சாமியோட முன்னிலையில் பூஜை பண்ணிட்டு அந்த பூட்டை அவங்க திறந்து அதை எடுத்து கிணத்துல போட்டுறாங்க. யாருக்குமே ஒரு கட்டுப்பாடு அவங்க வரணும் வரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கிடையாதுங்க. இது பொதுவான கோயில், மக்களுக்காகவே இந்த கோயில் இருக்குதுங்க. பழமை வாய்ந்த கோயிலுங்கிறதுனால நிறைய மக்கள் அவங்களுடைய மருத்துவ ரீதியாகவும், குடும்ப தொழில் கஷ்ட ரீதியாகவும், திருமண தடை ரீதியாகவும், அதாவது நிறைய விதமான கோளாறுகள்லாம், கிரக கோளாறுகள்லாம் சொல்லிட்டு நிறையா வேண்டுதல் வச்சுட்டு போகிறாங்க. ஆனால் அந்த வேண்டுதல் எல்லாமே இங்கே வரவங்களுக்கு 100க்கு 100% அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பளிச்சிருக்குது, நிறைவேறி இருக்குது. அதுதான் இந்த சாமி பூட்டு முனீஸ்வரனுடைய சிறப்பம்சமாக இங்கே கருதப்படுதுங்க.